SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008000800. +2 தேர்வில் வெற்றி பெற்ற மாணவி நிவேதா தேர்வில் தேர்ச்சி பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இதற்கு உறுதுணையாக இருந்த உறவினர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திருநங்கைகள் படிக்க முன்வர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வெற்றி பெற்றதுக்கான காரணமே எங்கள் HM டீச்சர்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் எங்கள் பாட்டிங்க 2 பேரும். இவங்க என்னை படிக்க வச்சாங்க, அவங்க என்னை ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. இவங்களால தான் நான் இன்றைக்கி பாஸ் பண்ணி இங்கே நிற்கிறேனே, இத்தனை கேமரா முன்னாடி நிற்கிறேன்னா இவங்க தான் காரணம் எனக்கு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களை படிக்க வைக்கிறதுல எந்த மாதிரியான சவால்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? எந்த திருநங்கைகளுக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு நிவேதாவுக்கு கிடச்சிது. ஸ்கூலில் சேர்க்கும் போது மனசில் ஒரு சின்ன தயக்கம், மற்ற பிள்ளைங்கள் கூட அவள் சகஜமாக இருப்பாளா, சக மாணவர்கள் போல் இருப்பாளான்னு ஒரு தயக்கம் இருந்தது. அத்தனை தயக்கத்துமே இந்த ஸ்கூல் முறியடிச்சிருச்சு. எல்லா பிள்ளைங்களும் எங்களுக்கு ஒரே பிள்ளைங்கன்னு டீச்சரும் நிரூபிச்சிட்டாங்க, அவள் கூட படித்த ஸ்டூடெண்ட்டும் நிரூபிச்சிட்டாங்க. ஸ்கூலில் ஃபுல் சப்போர்ட் இருக்கிறதுனால எங்களுக்கு அவள் படிக்க வைக்கிறதுல எந்த சிரமமும் கிடையாது. நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டும் படிச்சுட்டா. அவள் ரீஜாயின் பண்ணது இந்த 10th 11th 12th 3 வருஷமும் போர்டு எக்ஸாம் தான் அட்டன் பண்ணால் 3த்துலேயும் பாஸ் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதன் பிறகு அவளை போல் எந்த திருநங்கைகள் படிக்கணும்னு ஆசை கொண்டாலும் நிவேதாவை எப்படி நாங்கள் வழிநடத்தணுமோ அதுபோல் அந்த திருநங்கையும் வழிநடத்தி அவளை படிக்க வைக்கிறதுக்கான அடுத்த கட்டமான நகர்வு என்னமோ அதையும் பார்ப்போம். நிவேதாத்தோடைய மேற்படிப்புக்கு என்ன வழியோ அது என்ன அவள் ஆசைப்படுறாளோ அதன்படியே நாங்கள் கூட இருந்து உறுதுணையாக முடிச்சு கொடுப்போம். உங்களை மாதிரி மேற்கொண்டு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்கள் தரப்பில் இருந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே சீட்டு கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸ்கூல் மேம்ஸு, சார்ஸு, பெரிய பெரிய அதிகாரிங்க எல்லாருமே சீட்டு கொடுக்க ரெடியாக இருக்காங்க. இளம் திருநங்கை நீங்கள் தான் முன்னாடி படிக்கணும்.